முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். யோகம், நம்பிக்கை, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது, தெய்வ வழிபாடுகள், பெரிய மனிதர்கள் சந்திப்பது, ஏதோ ஒரு வெக்கேஷன் அவரவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏற்படும். மனதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அப்பாடா என்று மூச்சு விட தோணும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். குடும்பத்தாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். எல்லா காரியத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்துக்கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். தேகாரைக்கும் வெளியிடலாம் போகிறீங்க, சுற்றுறீங்க, வயிறுக்கு ஒத்துக்காத உணவு மட்டும் கொஞ்சம் ஆசைப்படுவீங்க, டப்புன்னு எடுத்து காரமாக சாப்பிட்ருவீங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு, அது உங்களுக்கு சரியே வராது. ஸோ உணவு விஷயத்தில் கவனம். உடற்பயிற்சி செய்கிறீங்களா இல்லையா? 7.5 சனி, ரூமுக்குள்ளே இருக்கிறனாலும் ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையாவது ஏதாவது ஒரு சாமி பாட்டோ இல்லை இளையராஜா பாட்டோ ஏஆர் ரஹ்மான் பாட்டோ போட்டு ஒரு 30 நிமிஷம் சும்மா சாதாரண எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களை காப்பாற்றும். மறந்துடாதீங்க. ஏன்னா தொழில் ரீதியாக நல்லா இருக்குது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட அற்புதமான ஏற்றம், பணவரவு, அனுகூலங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வழிபாடில் குரு வழிபாடு, நவகிரகத்தில் குருவை பிடிச்சிக்கணும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்கள், குடும்பத்தில், பிள்ளைகள் விஷயத்தில், மனத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு அபிராமி போட்டுவிடு. அபிராமி போட்டுவிட எல்லா சங்கடமும் தீர்ந்துடும்.